பிஜேபி பெர்ஸ்பெக்டிவ்ல என்னன்னா, விஜய் வந்து ஒரு வெரி குட் ஸ்பாய்லர். விஜய் வந்து இங்க மைனாரிட்டீஸ் வோட் பேங்க, கிறிஸ்தவ வோட் பேங்க, தலித் வோட் பேங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி குடுப்பாருன்னு நம்புறாங்க. ஆனா அப்படி கிடையாது. இங்க தலித் வோட் பேங்க்ன்றது வந்து இஷ்யூ பேஸ்ட் வோட் பேங்க். மைனாரிட்டீஸ் வோட் பேங்க்ன்றது வந்து இஷ்யூ பேஸ்ட் வோட் பேங்க். நீங்க அவங்க பிரச்சனையில நீங்க அவங்க கூட போய் நின்னு இருந்தீங்கன்னா, அந்த வோட் பேங்க் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். திருப்பரங்குன்ற பிரச்சனையில விஜய் பேசியிருந்தாருன்னா, அந்த வோட் பேங்க் இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கலாம். மேபி. ஆனா எந்த பிரச்சனைக்கும் வாய் திறக்காதவரு. மேல்பாதி இஷ்யூ நடந்தது. விஜயோட ஸ்டாண்ட் என்ன அதுல? இன்னைக்கு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு தனி கமிஷன் அமைச்சு அதுக்கு வந்து எல்லாரும் அவங்க கட்சியுடைய பரிந்துரைகள் குடுத்துட்டு இருக்காங்க. விஜய் எங்கேயாவது வந்து ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு வந்து எங்களுடைய டிவிகே உடைய ரெக்கமெண்டேஷன் இதுதான் எடுத்து குடுத்திருக்கிறாரா? வேங்கவேல் இஷ்யூக்கு நேரா போயிருக்கிறாரா விஜய்? அப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த தலித் அட்ராசிட்டிஸ் இஷ்யூக்குமே அவர் வாய் திறந்ததே கிடையாது. அப்போ இப்படி 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 இருக்கிறார். விஜயோட ஆட்டிட்யூட் இப்படி இருக்கு. அவருடைய செயல்பாடு இப்படி இருக்கு. இப்ப இந்த வோட் பேங்க் மட்டும் அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டா எப்படி ஆகும்? எனக்கு அது மேஜிக்கா அது? அப்ப எந்த இஷ்யூவுமே பேசாத விஜய்க்கு தலித் ஓட் பேங்க் பிரிச்சிருவாரு, மைனாரிட்டீஸ் ஓட் பேங்க் பிரிச்சிருவாரு.